இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு 1.35 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு? ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 வெவ்வேறு வகையான இதழ்கள் வாங்கும் 200 சந்தாதாரர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 75 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 100 நபர்கள் பி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 50 நபர்கள் சி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 125 நபர்கள் குறைந்தது 2 இதழ்களையும் வாங்குவதாகவும் கண்டறியப்பட்டது. அதில் பாருங்க 2 சப்டிவிஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க. சரியாக 2 இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை. 2வது சப்டிவிஷன் என்ன? ஒரே ஓர் இதழை மட்டும் வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை காண்க. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஏபிசின்ட்டு 3 இதழ் வெவ்வேறு வகையும் கொடுத்துருக்காங்க. அவங்களே இந்த இதழ்கள் 200 பேர், சரிங்களா? இப்போ 200 பேர்கிட்ட ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் போது அதில் 75 பேர் ஏன்ற இதில் வாங்கிறதில்ல அப்படின்னும் 100 பேர் பீன்ற இதில் வாங்கிறது கிடையாது. 50 பேர் பார்த்திங்கன்னா சீன்ற இதில் வாங்கிறது கிடையாது. இதில் 125 பேர் பார்த்திங்கன்னா 2 இதுலேயும் வாங்குகிறாங்க. அப்போது நம்மளை என்ன கொஷின் கேட்குறாங்க? இதை கரெக்டாக 2 இதில் வாங்குறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? அது மட்டும் இல்லாத 2வது சப்டிவிஷனாக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இதில் மட்டும் வாங்குகிற சந்தாதாரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த 2 கொஷினும் நம்ம சால்வ் பண்ணலாம், சரிங்களா? ஃபஸ்ட் நமக்குங்க மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஸோ நமக்குங்க வெண்படம் பயன்படுத்தணும். பாருங்கள், இப்போது மொத்த சந்தாதாரர்களின் எண்ணிக்கை எவ்வளோ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 200ன்னுட்டு இப்போ 200 இங்கே எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ இதழ் என்ன இதழ் இருக்குது? ஏன்ற இதழ் ஒன்று இருக்குது, பி என்ற ஒன்று, சி, சரிங்களா? இப்போ ஏபிசி இதழ்கள் இருக்குது. இப்போது ஏன்ற இதில் எத்தனை பேர் வாங்கலை அப்படின்றது கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? 75 நபர்களை வாங்கிறது கிடையாது. பி என்ற இதில் எத்தனை பேர் வாங்கிறது கிடையாது? 100 பேர் வாங்கிறது கிடையாது. சி என்ற இதில் எத்தனை பேர் வாங்கிறதில்ல? 50. இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போ வாங்காதவன் எண்ணிக்கை நமக்கு தேவை, வாங்குறவங்களோட எண்ணிக்கை. அப்போ 200 பேரில் 75 பேர் வாங்கிறது கிடையாது. இப்போ வாங்குபவர்கள் எத்தனை பேர்? 125 பேர் வாங்குவாங்க, சரிங்களா? இந்த 125 200 பாங்க 75 125 கூட்டினா 200, சரிங்களா? 200 தான் நம்ம எடுக்கணும். அதே போல் இப்போ பி பாருங்கள், பி இதில் 100 பேர் வாங்குறாங்கன்னா அப்போ 100 பேர் வாங்கிறது கிடையாது. சி என்ற இதில் 50 பேர் வாங்குறாங்கன்னா 150 பேர் வாங்கிறது கிடையாது, சரிங்களா? இதை வெண்படத்தில் எப்படி குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்ற இதில் 75 பேர் வாங்குறாங்களா, சாரி 75 பேர் வாங்கிறது கிடையாது, 125 பேர் வாங்குறாங்க. அப்போ ஏங்க என்ன வரும்? 125. பீன்ற இதில் எத்தனை பேர் வாங்குறாங்க? 100. அப்போ இங்கே பி 100. அடுத்து சி பாருங்க, சி எத்தனை பேர் வாங்குறாங்க? இதழ் 150 பேர் வாங்குறாங்க. இப்போ உள்ளே இருக்கிற மதிப்பு நமக்கு தெரியணும். வாங்காதவர்கள் வாங்குபவர்கள். இப்போ நம்ம வாங்குபவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாதான். அப்போ ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்ம எடுத்துக்கிறது தான். அதே போல் ஏபின்ற 2 இதில் எத்தனை பேர் வாங்குறாங்க நமக்கு தெரியாது. ஏசின்ற இதில் நமக்கு தெரியாது. பிசி, சரிங்களா? அப்போது தெரியாது என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்துக்கலாமா? அப்போது எக்ஸு ஒய் இசட் இது 3 இதுலேயும் வாங்குபவர் எண்ணிக்கை நமக்கு அதுவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அது 6 இல்லை எஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், சரிங்களா? இது கொடுக்குற லெட்டர் நாம்ளாக கொடுக்குறது தான். இப்போது நம்ம வரைஞ்சிருக்க வெண்படத்துலேருந்து ஒரே ஒரு இதழை மட்டும் வாங்குபவர்கள் அப்படின்னா ஒரே ஒரு இதழ்னால் நமக்கு என்ன வரும்? ஏ, பி, சி மட்டும் வருமா? இப்போது ஒரே ஒரு இதழை மட்டும் வாங்குபவர்கள் எண்ணிக்கை. இப்போ எண்ணிக்கை நம்ம ஆட் பண்ணோம். அப்போ ஏவு ப்ளஸ் பி ப்ளஸ் சி, சரிங்களா? 2 இதழ்கள் மட்டும் வாங்குபவர்களின் எண்ணிக்கை. 2 இதில் எத்தனை பேர் வாங்குறாங்க? எக்ஸு ஒய் இசட்டு, இவங்க 3 பேர் வாங்குறாங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 2 இதழ்களை மட்டும் வாங்குபவர்களின் எண்ணிக்கை எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், சரிங்களா?
இப்போது அடுத்து குறைந்தது 2 இதழ்களையாவது வாங்குபவர்கள். முன்ன என்ன பார்த்தோம், 2 இதழ்கள் மட்டும் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம். இங்கே குறைஞ்சது 2 இதழையாவது வாங்கணும். அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் இருக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா 125. இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாங்க. அப்போது சேர்த்து நம்ம ஆட் பண்ணி எழுதும் போது குறைந்தது 2 இதழ்களையாவது வாங்குபவங்க எண்ணிக்கை அப்படின்னா இப்போ 2 இதழ் 2 இதழுக்கு மேலே. அப்போ 2 நம்ம ஆட் பண்ணி எக்ஸு ஒய் இசட்டு இந்த 3மே நமக்கு வந்து 2 இதழை வாங்குபவர்கள் எண்ணிக்கையில் வந்ததா. அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு எடுத்து எழுதியாச்சு. ப்ளஸ் ஆறுன்றது பார்த்திங்கன்னா 3 இதழையும் வாங்குவது ப்ளஸ் ஆர். ஏங்க ஆர் நம்ம ஆட் பண்ணுறோன்னா 2 இதழ் 2 இதழுக்கு மேலே, சரிங்களா? அதனால் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் 125. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட மதிப்பு கண்டுபிடிப்போமா? அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஆர் ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆர் மாறுமா? இப்போ 125 மைனஸ் ஆர், சரிங்களா? இது நம்ம சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுங்க, இதே சேம் வேல்யூ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு சமப்படுத்தும் போது நமக்கு 125 மைனஸ் ஆர் ஒரு சமன்பாடு வடிவத்தில் மாற்றிருக்கோம், சரிங்களா? இப்போது எடுத்து எழுதும் போது பாருங்கள் என் ஆஃப் ஏ எண்ணிக்கை எவ்வளவு, என் ஆஃப் ஏவோட எண்ணிக்கை நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து டேபிளேஷன் எடுத்து எழுதியிருக்கோம். மக்கள் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ எடுத்திருக்கோம் நம்ம 125. அதே போல் என் ஆஃப் பி எவ்வளவு 100. அடுத்து என் ஆஃப் சியோட மதிப்பு எவ்வளவு 150, சரிங்களா? இப்போ ஏபிசி என் ஆஃப் எண்ணிக்கை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து என் ஆஃப் ஏ வெட்டு பி. என் ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னும் போது ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக நமக்கு என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் வருமா? அப்போ எக்ஸுலேருந்து ஆர் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன இப்படி எழுதலாம், எக்ஸு ப்ளஸ்ஸு ஆர்னு எழுதலாம். அடுத்து என் ஆஃப் பி வெட்டு சி அப்படின்னும் போது பிசிக்கு பொதுவாக நமக்கு என்ன இருக்குது, ஒய் இருக்கும், சரிங்களா? அப்போங்க ஒய் ப்ளஸ் அதை கூட நம்ம ஆர் ஆட் பண்ணணும், கம்மா. அடுத்து என் ஆஃப் ஏ வெட்டு சி சென்ட்ரல் பாயிண்ட் நமக்கு பொதுவாக என்ன இருக்கும், இசட். அப்போ இசட் ப்ளஸ் கூட ஆர் ஆட் பண்ணணும், சரிங்களா? அதே போல் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோடைய மதிப்பு எவ்வளவு ஆர் பொதுவாக இருக்கிறது, சரிங்களா? இப்போ எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. இது ஃபார்முலா வடிவத்துக்கு மாற்றிக்குவோமா? மாற்றும் போது பாருங்கள் என்ன ஃபார்முலா நமக்கு, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் ஏ பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி, சரிங்களா? இப்போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியோட மதிப்பு எவ்வளவு டோட்டல் நமக்கு கொடுத்துருக்காங்க 200 அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்போ 200 தேவைன்னா இப்போ எடுத்து எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியோட மதிப்பு எவ்வளவு 200, சரிங்களா? 200 ஈக்குவல் என் ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளவு 125 ப்ளஸ் என் ஆஃப் பியோட மதிப்பு 100, என் ஆஃப் சியோட மதிப்பு எவ்வளவு 150 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு எக்ஸு ப்ளஸ் ஆர். நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சம்முக்குமே இந்த மாதிரி மைனஸ் டைம் வரும்போது உள்ளே ப்ளஸ் வந்துச்சுன்னா செப்பரேட்டாக பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கும்போது நமக்கு குறி மாறும். அடுத்து மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சியோடைய மதிப்பு எவ்வளவு ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சியோட மதிப்பு எவ்வளவு இசட் ப்ளஸ் ஆர். அடுத்து ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோட மதிப்பு ஆர் மட்டும், சரிங்களா? அப்போது 200 ஈக்குவல் 125 100 150 இது 3 மதிப்பும் ப்ளஸில் இருக்கா, கூட்டிக்கலாமா? கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 375ன்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போது இந்த டேர்முக்கு மைனஸ் கொண்டு உள்ள பெருக்கலாமா? எல்லா டேர்முக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆர்
மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இசட், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆர், இங்கே ப்ளஸ் ஆர். சரிங்களா? ஈக்குவலாக மைனஸ் கொண்டு உள்ள நம்ம பெருக்கியிருக்கோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். இப்போ 375 அப்படியே வந்துடும். இங்கே ஈக்குவல் வந்து 200 அப்படியே வரும். இங்கே பாருங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆகிடுமா? மீதி டைம் நமக்கு இப்படி வரும். இப்போ மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் ஆர் மைனஸ் ஆர், இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது. இப்போ குறி ஒரே மாதிரி இருக்கும்போது கூட்டினா மைனஸ் 2rன்னு வருமா? இப்போ இங்கே பாருங்கள் 200 ஈக்குவல் 375. இப்போ இந்த எக்ஸோ இது இந்த 3 டைம்லேயும் காமன் இந்த டைம் மட்டும் எடுத்துக்கலாம். மைனஸ் வெளியே எடுத்துடலாமா? உள்ள என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு வந்துடும். இந்த பக்கம் இருக்க மைனஸ் 2r அப்படியே வரும். இப்போ ஆல்ரெடி பாருங்கள் முன்னாடியே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 125 மைனஸ் ஆர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோமா? அப்போ இந்த வேலைக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? 200 ஈக்குவல் 375 மைனஸ் அப்படியே வந்துடும். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதில் இங்கே வந்து 125 மைனஸ் ஆர் எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் 2r அப்படியே வந்துடும். சரிங்களா? அப்போ 200 ஈக்குவல் 375 மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 125 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2r. அப்போ 200 ஈக்குவல் 375 மைனஸ் 125 இருக்கா? இப்போ கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? 250 கிடைக்குமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2r. இப்போ 2 ஆர்லேருந்து ஒரு ஆரை கழிச்சிட்டோம்னா ஒரு ஆர் மட்டும் கிடைக்கும். பெரிய கணக்குறி மைனஸ், அப்போ மைனஸ் ஆர். இங்கே ஒன்று போடல் ஒன்று தான், போடல்னாலும் ஒன்று தான். இப்போ நமக்கு ஆரோட மதிப்பு தான் வேணும். இந்த பக்கம் ப்ளஸ் 250 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 250 தான் மாறுமா? அப்போது மைனஸ் 250 ப்ளஸ் 200 ஈக்குவல் மைனஸ் ஆர். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 50. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 50 ஈக்குவல் மைனஸ் ஆர். குறிக்கு மைனஸ் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணால் 50 ஈக்குவல் ஆர்னு வருமா? அப்போ ஆரோட மதிப்பு எவ்வளவு? 50. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆரோட மதிப்பு 50 அப்படின்றத நம்ம சமன்பாடு 1 எடுத்துக்கோம் பார்த்தீங்களா? அதில் அப்ளை பண்ணுவோமா? இப்போ ஆரின் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிடும் போது என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 125 மைனஸ் ஆரா? இப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 125 மைனஸ் ஆரோட மதிப்பு எவ்வளவு? 50. லெஸ் பண்ண நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 75. சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசரோட மதிப்பு எவ்வளவு? 75. அப்போது ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் எவ்வளவு? 75. ஏன்னா சரியாக 2 இதழ்களை வாங்குபவர்களின் எண்ணிக்கை. சரிங்களா? எத்தனை பேர்? 75 பேர். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நம்மள ஒரே ஒரு இதழ் மட்டும் வாங்கும் அந்ததாரர்களின் எண்ணிக்கை. இப்போ ஒரே ஒரு இதழ் அப்படின்னா இப்போ ஒன்றுன்னா நமக்கு ஏபிசி மட்டும் வரும். சரிங்களா? இப்போ அங்கே ஏபிசினுடைய மதிப்பு அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது மேலும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் வெண்படத்தில் இருக்கிற அனைத்து மதிப்பையும் எடுத்து எழுதியாச்சு. என்னுடைய கூட்டுதல் எவ்வளவு? 200ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ ஈக்குவல் 200. சரிங்களா? இப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினோட மதிப்பு தான் தெரியணும். ஆனால் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசரோட மதிப்பும் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் சம்பா எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 125 மைனஸ் ஆறுன்றது. இப்போ இங்கே வந்து சேம் இதுக்கு பதில் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். 125 மைனஸ் ஆர். இந்த டேர்முக்கு பதில் இந்த டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. இங்கே ப்ளஸ் ஆர் அப்படியே வந்துடும். ஈக்குவல் 200. சரிங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆகிடும். ஏன்னா வரும் ப்ளஸ் 125 மட்டும் வரும். ஈக்குவல் 200. நமக்கு இந்த ஏபிசி மதிப்பு மட்டும் தானே வேணும். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் 125 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 125 மாறுமா? அப்போது
200 மைனஸ் 125 லெஸ் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 75. அப்போ 2 இதில் வாங்குவோட எண்ணிக்கை எவ்வளவு? சரி, ஒரே ஒரு இதில் மட்டும் வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதி 75 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க.